நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் கர்நாடகாவிலிருந்து செய்தியாளர் அசோக்குமார் நம்மோடு இணைகிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த தர்மசாலா கேஸ் என்ன ஆச்சுங்க? ரொம்ப நாளாக நேயர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனுடைய அப்டேட் என்ன? முழுமையான அறிக்கை கோர்ட்டில் தாக்கல் செஞ்சுருக்காங்களா? கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள். இந்த கேஸ் எஸ்ஐடி கொடுத்து இன்னையோட 5 மாசம் ஆகுது. எஸ்ஐடிக்கு கொடுத்தது 90 டேஸ், 90 நாள்ல நீங்க இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இந்த அறிக்கையை கோர்ட்டுக்கு, ஜேஎம்எஃப்சி கோர்ட், பெல்டங்கடி கோர்ட் என்ன இருக்கு, இந்த கோர்ட்டுக்கு நீங்க அஃபிடவிட், அதாவது கம்ப்ளீட் ஒரு ரிப்போர்ட்டை நீங்க சப்மிட் பண்ண அப்படின்னு 90 நாள் அவகாசம், கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. இப்போ ஆல்ரெடி 4.5 மாசம் முடிஞ்சிருச்சுங்க. அந்த கால அவகாசம் கொடுத்து 4.5 மாசம் முடிஞ்சிருச்சு. முந்தா நேத்து எஸ்ஐடி பெல்டங்கடி கோர்ட்டுக்கு ஒரு இன்டீரியம் ரிப்போர்ட் கொடுத்துருக்குது. அதாவது பாதி ரிப்போர்ட் தான், முழு ரிப்போர்ட் இன்னும் சப்மிட் பண்ணல. கவர்மெண்ட்க்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அதே ரிப்போர்ட்டை கோர்ட் முன்னால கூட வச்சிருக்கு. இது சார்ஜ் ஷீட் கிடையாது, ஒரு அப்டேட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் எஸ்ஐடி என்னதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த இன்வெஸ்டிகேஷனோட பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு அப்டேட் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல இருந்து வெளிவந்து இருக்கிற விஷயம் என்னன்னா, அவங்க ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சின்னையாங்கிற ஒரு என்ன சாட்சி சொன்னார் இல்லைங்களா, இந்த சின்னையாவோட சாட்சி, சின்னையாவை பின்னால நின்று இயக்குனவர்கள் யாருன்னு வந்தா, இந்த இயக்குனவங்க யாரு, இவரை முன்னால கொண்டு வந்தது யாரு அப்படின்னா, இந்த கிரிஷ் மட்டன்னவர், திமரோடி, ஜெயந்த், இவங்க தான் சின்னையாவை கூட்டிட்டு இந்த மாதிரி சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க. இது கம்ப்ளீட்டா ஒரு சூழ்ச்சியின் பாகம். தர்மஸ்தலாக்கு எதிராக இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட இந்த இன்டீரியம் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இது இல்லாம தர்மஸ்தலால நிறைய பேர் இங்க இறந்து இருக்கிறது உண்மைதான். இவங்களை லீகலா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம இல்லீகலா இவங்களை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஏரியால புதைச்சிருக்காங்க. இவங்களை இந்த சவங்களை இவங்க பஞ்சாயத்து ஒரு சுடுகாட்டுல அடக்கம் பண்ணல, இல்லீகலா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம இந்த மாதிரி புதைச்சிருக்கிறதும் உண்மைதான் அப்படின்னு கோர்ட்ல தெளிவா எஸ்ஐடி சொல்லியிருக்குது. இந்த 2 பாயிண்ட் தான் முக்கியமான விஷயங்கள்ல, இந்த 2 பாயிண்ட் தான். ஆனா இதுக்கு பின்னால, இந்த 2 பாயிண்ட்டுக்கு பின்னால நிறைய கேள்விகள் வருது சார். எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, இப்போ கோர்ட் முன்னால ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கோர்ட்டுக்கு அந்த ரிப்போர்ட் இன்னும் அதாவது வாத விவாதத்துக்கு வரல. ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கோர்ட் சில கேள்விகளை நாளைக்கு முன்வைக்கும். கோர்ட் வைக்கலைனாலும் ஆல்ரெடி 2 நாளா ஜனங்களே நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அதுல முக்கியமான கேள்வி என்னன்னா சார், எஸ்ஐடி மேலேயே ஒரு கேள்வி வருது. எஸ்ஐடி மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன குற்றச்சாட்டு? எஸ்ஐடி முன்னால இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, ஜெயந்த் டி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஓப்பனா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஜெயந்த் டி யாருன்னா சாட்சி. தர்மஸ்தலால நிறைய பிணங்களை மாஸ் பரியல் பண்ணிருக்காங்க, நிறைய பெண்களை கற்பழிச்சு கொலை பண்ணி இங்க பரியல் பண்ணிருக்காங்க அப்படின்னு முன் நின்ன சாட்சி டி ஜெயந்த். இவரை என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவரை 15 வயசான இவரை பெண்ணை கூட கூப்பிட்டு, ஒரு பொண்ணை கூப்பிட்டு, இவரோட மகளை கூப்பிட்டு உட்கார வச்சு ஹராஸ் பண்ணிருக்காங்க எஸ்ஐடி. நைட்டு 6 மணி 7 மணி ஆனாலும் கூட விசாரணைங்கள பேர்ல இவங்க குடும்பத்தாரையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஹராஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம இந்த சாட்சி சின்னையா யார் இருக்காரு, சின்னையா கையிலேயே என்ன அடிக்க வச்சாங்க. சின்னையாவுக்கு சொல்லி சின்னையா மூலியமா என்ன அடிக்க சொன்னாங்க. என்னை பிசிக்கலா கூட இவங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்க. என் மொத்த ஃபேமிலியை மென்டலா டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஜெயந்த் டி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா சார், மண்டியால இருந்து ஒரு லேடி, ஒரு பெண், அவங்க ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர் சாட்சியா முன் வந்திருந்தாங்க. அது என்ன கேஸ்னா, 2011 சௌஜன்யாவோட ரேப் அண்ட் மர்டர் கேஸ் என்னாச்சு, அந்த சௌஜன்யாவை கிட்னாப் பண்ணதை நான் பார்த்தேன் அப்படின்னு மீடியா முன்னாலேயே ஓப்பனா சொன்ன ஒரு லேடி, ஒரு டீச்சர் மேடம். அவங்க நிறைய பேர்த்த நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட 4 இருந்து 5 பேர் சௌஜன்யாவை கிட்னாப் பண்ணதை நான் பார்த்தேன். அப்ப இருந்த சூழ்நிலையில அதை சொல்ல முடியலன்னு அதை நாம ஏற்கனவே நிறைய தடவை அந்த விஷயத்த நாம பேசிட்டோம். அந்த லேடி மண்டியால இருந்து கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் சார் தர்மஸ்தலா. திடீர்னு சாட்சி இது விசாரணைக்கு வாங்கன்னு சொல்றது, அவங்க பாதி ரூட்டுக்கு வந்த வாட்டி இல்ல இன்னைக்கு தேவைப்படாது, இன்னைக்கு கிளம்பிருங்க, இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு சொல்றது,
இன்னொரு நாள் வந்தப்ப அவங்கள ஒரு சுகர் பேஷண்ட் சாப்பாடு கொடுக்காம அவங்களையும் டார்ச்சர் பண்ணிருக்காங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி இருக்காங்க, அபியூஸ் பண்ணிருக்காங்க. உனக்கு இந்த வயசுல எதுக்கு இந்த வேலை, எதுக்கு சாட்சி சொல்ல வந்த அப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில அந்த 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 லேடியை திட்டி இருக்காங்க. அந்த லேடியும் ஒரு குற்றச்சாட்டு எஸ்ஐடி முன்னால வச்சிருக்கு. இப்படி திட்டுனது யாருன்னா எஸ்பி சைமன், மஞ்சுநாத் கவுடா, அப்புறம் மஞ்சுநாத் டிஎம் அப்படின்னு இன்னொரு மஞ்சுநாத், மொத்தம் இந்த 3 பேர் போலீஸ் யார் இருக்காங்க. இந்த 3 பேரும் என்ன ரொம்ப அபியூஸ் பண்ணிருக்காங்க, திட்டி இருக்காங்க. ஆனாலும் இந்த கேஸ்ல இருந்து நான் பின் வரதா இல்லை, ஆனா என் சாட்சியை வந்து இவங்க கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த லேடியும் வந்து நிறைய தடவை குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த மஞ்சுநாத் கவுடாங்கிறவரு இதுக்கு முன்னாலேயே வந்து இந்த சின்னையாவை வந்து மிரட்டி இருக்கிற நியூஸ் வெளியே வந்தது. அது பெரிய லெவல்ல பேசப்பட்டது. சின்னையா கிட்ட அடிச்சு சின்னையாவை திட்டி அவர்கிட்ட ஒரு போலியான ஒரு வீடியோ இவர் ஷூட் பண்ண விஷயம் வெளியே வந்து பெரிய லெவல்ல பேசப்பட்டது. ஆனா அந்த மஞ்சுநாத் கவுடா, இன்ஸ்பெக்டர் மஞ்சுநாத் கவுடாவை இப்ப டிஒய்எஸ்பி சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. எஸ்ஐடி மேலேயே, எஸ்ஐடி டீம் மேலேயே இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த குற்றச்சாட்டுகள் இல்லாம லீகலா பார்க்கணும்னா 183 ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் சின்னையா கிட்ட வந்து, சின்னையா வந்தாரு, நிறைய பிணங்களை இல்லீகலா இங்க புதைச்சது உண்மைதான், நிறைய பேரை பார்த்தாலே தெரிஞ்சுது, அவங்க மேல கொலை, அது ரேப் ஆயிருந்துச்சு, அந்த பெண்கள் மேல ரேப் பண்ணி கொண்டிருந்தாங்க, இதை நான் பார்த்தேன், இந்த மாதிரி நிறைய பேர்த்த நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சின்னையா வந்து சொல்லியிருக்காரு இல்லைங்களா. 183 ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு தான் இந்த கேஸையே ப்ரொசீட் பண்ணாங்க. ஒரு தடவை 183 ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டா இன்னொரு தடவை அதே 183 ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வேற மாதிரி எடுக்க முடியாது. அதே சாட்சி கிட்ட நீங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியாது. ஆனா சின்னையா கிட்ட இவர் பிறல் சாட்சியா மாறிட்டாருன்னு மறுபடியும் 183 முதல்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரோ அதுக்கு அகேன்ஸ்டா இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் மேல ஆல்ரெடி லார்ஜ் இந்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் என்ன இருக்கு, 36/2025 எஃப்ஐஆர்லயே வந்து இந்த திமரோடி, மட்டன்னவர் அண்ட் ஜெயந்த் டி இவங்களையெல்லாம் வந்து அதே எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்காங்க. லீகலா இந்த மாதிரி சேர்த்தவே முடியாது. எஸ்ஐடி இப்படி எப்படி இந்த மாதிரி எதுக்கு பண்ணுச்சு? இந்த எஸ்ஐடி மேல இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நாளைக்கு கோர்ட்ல ஜட்ஜ் கண்டிப்பா இந்த கேள்வி கேட்பாரு. அப்படி இல்லைன்னா சாட்சிகளுக்கு ஆதரவா வாதாடிட்டு இருக்கிற தோழர் பாலன் சார் நிறைய பேசி பார்த்திருப்பீங்க நீங்க. பாலன் சாரே இந்த கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. இந்த கேள்விக்கு வந்து எஸ்ஐடி தரப்புல பதில் சொல்லிதான் ஆகணும். இது இல்லாம எஸ்ஐடி இன்னொரு விஷயத்த ஓப்பனா ஸ்டேட்மெண்ட்ல ஒத்துருக்குது. அது என்ன விஷயம்னா, தர்மஸ்தலால வந்து நிறைய பேர்த்தோட பாடிய யூடிஆர் பண்ணாம, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம சட்டத்துக்கு எதிராக வந்து புதைச்சிருக்கிறது உண்மைதான். அதுவும் வந்து ஃபாரஸ்ட் பகுதியில, ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதியில புதைச்சிருக்கிறது உண்மைதான் அப்படின்னு ஒரு பக்கம் எஸ்ஐடி ஒத்துருக்குது. அப்படின்னா இந்த பாடி எல்லாம் இங்க எப்படி வந்துச்சு? இந்த பாடியில ஆண்கள் பாடி எவ்வளோ, பெண்கள் பாடி எவ்வளோ? இவங்களுக்கு எஸ்ஐடி கொடுத்துருக்க டாஸ்க் என்னன்னா, கடந்த 20 வருஷங்களா தர்மஸ்தலாக்கு வந்து காணாம போனவர்கள், அன்நேச்சுரல் டெத் ஆனவங்க, இவங்களோட கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எஸ்ஐடி முன்னால இருக்கிற டாஸ்க். அப்படின்னா இந்த 20 வருஷத்துல இந்த மாதிரி எத்தனை பாடியை வந்து இல்லீகலா புதைக்கப்பட்டது? இதுல ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, அது நேச்சுரல் டெத்தா இல்லது கொலையா, கற்பழிப்பா? இது கம்ப்ளீட்டா இந்த ரிப்போர்ட்டை வந்து அடுத்த இதுல எஸ்ஐடி கொடுத்தே ஆகணும். எதுக்கு கொடுத்தாகணும்னா, எஸ்ஐடி பொடனி மேல இப்போ உமன்ஸ் கமிஷன், கர்நாடகா உமன்ஸ் கமிஷன் நிக்குது. டாக்டர் நாகலட்சுமி மேடம் வந்து தெளிவா இவங்க எப்ப சின்னையா பிறல் சாட்சியா மாறிட்டான்னு சொன்னாங்களோ அப்பயே அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. எஸ்ஐடிக்கு ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க, கவர்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. அந்த நோட்டீஸ் என்னன்னா, 20 வருஷத்துல இங்க நடந்த இந்த டெத்ஸ் என்ன இருக்கு, மாஸ் பரியல் என்ன இருக்கு, இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு தான் கவர்மெண்ட் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கு எஸ்ஐடி கிட்ட. ஆனா இது வரைக்கும் எஸ்ஐடி வந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாதிரி தெரியல. வெறும் தர்மஸ்தலா கேஸ் ஒரு சூழ்ச்சியின் பாகம். இந்த சின்னையா, மட்டன்னவர், கிரீஷ் திமரோடி இவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சிருக்கிற சூழ்ச்சியின் பாகம் அப்படின்னு தான் இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இது இல்லாம வேற எந்த ஆங்கிலையும் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியல. தயவு செஞ்சு இந்த 20 வருஷத்துல எத்தனை பெண்கள் இங்க வந்து காணாம போயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும், அந்த அத்தனை பேர் காணாம போனவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டையும் எஸ்ஐடி கொடுத்தே ஆகணும்னு எஸ்ஐடி பொடனி மேல கர்நாடகா உமன்ஸ் கமிஷன் நிக்குது. இதுக்கு ஆதரவு தெரிவிக்க, இந்த கேஸுக்கு வந்து பூஸ்ட் கொடுக்குற மாதிரி கர்நாடகால இதுவரைக்கும் 74 கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு வேற ஜூரிஸ் செக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல. அதாவது தர்மஸ்தலாக்கு வந்து காணாம போன பெண்கள் அப்படின்னு மட்டும் கிட்டத்தட்ட 16ல இருந்து
28 வயசுக்குள்பட்ட 74 பெண்கள் வந்து தர்மஸ்தலாக்கு வந்து காணாம போயிருக்காங்க. இந்த கேஸ் வந்து இப்போ உமன்ஸ் கமிஷன் கையில இருக்கு. இந்த 74 பேருக்கு என்ன ஆச்சுன்னு உமன்ஸ் கமிஷன் கேக்குது. அது மட்டும் இல்லாம கர்நாடகால நிறைய பெண்கள் சங்கம் இருக்கும் இல்லைங்களா, இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபோரம் மாதிரி பண்ணி இந்த 74 பேர்களுக்கு என்னாச்சு அண்ட் இது வரைக்கும் தர்மஸ்தலால யார் யார் இறந்து போனாங்க இல்லையா, அது வேதவல்லியா இருக்கலாம், பத்மலதாவா இருக்கலாம், சௌஜன்யாவா இருக்கலாம், அண்ட் நாராயணனோட தங்கச்சி யமுனாவா இருக்கலாம், இவங்களை எல்லாம் கொன்னது யாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கர்நாடகால வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணிருக்காங்க. இவங்களை கொன்னது யாரு? இவங்க தர்மஸ்தலால செத்து இருக்கிறது உண்மை, சரிங்களா? சோ கொன்னது யாரு அப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்தை பெண்களே கையில் எடுத்திருக்காங்க. இந்த கேள்வியும் இப்ப எஸ்ஐடி முன்னால இருக்கு. இந்த 74 பேரு காணாம போயிருக்கிறது எஃப்ஐஆர் ஆயிருக்கு. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஃப்ஐஆர் எஸ்ஐடி தர வச்சிருக்குது. எஸ்ஐடி மூலியமா தான் உமன்ஸ் கமிஷனுக்கும் கிடைச்சிருக்கு. சோ இந்த காணாம போன 74 பேரு, இது இல்லாம தர்மஸ்தலா ஜூரிசெக்ஷன்ல செத்து போன நூத்துக்கணக்கான பெண்கள்ல கொன்னது யாருங்கிற கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கு பதில் வந்து எஸ்ஐடி கொடுத்தே ஆகணும். எஸ்ஐடிக்கு இப்ப வேற வழி இல்லை. அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னங்கன்னா, இந்த பிணங்களை யூடிஆர் பண்ணி புதைக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னா லோக்கல் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இருக்கு. இப்போ ஒரு பகுதியில வந்து யாராவது சுசைட் பண்ணிக்கிட்டாலோ இல்ல வேற ஏதாவது இது காரணமா நேச்சுரல் டெத் ஆனா அவங்கள வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி யூடிஆர் ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணி அவங்கள வந்து புதைக்கிறது வந்து அதுதான் வந்து இங்க வந்து ரூல்ஸ் இல்லைங்களா. ஆனா இந்த கேஸ்ல வந்து எப்ப இந்த கேஸ் பூதாகரமா வெடிச்சதோ அப்ப மகாபலா ஷெட்டிங்கிற ஒரு டாக்டர் வெளியே வர்றாரு. அந்த டாக்டர் வந்து எல்லா டிவி பேட்டிலையும் வந்து உட்கார்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, லோக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இத்தனை பேர்த்த வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கான வசதி இல்லை, அதனால நிறைய பேர்த்த நான் காட்டுல நானே உட்கார்ந்து அந்த இடத்துல குழி தோண்டின இடத்துலயே பாடியில வச்சு நானே அதே இடத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி புதைச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த மகாபலா ஷெட்டி யாருன்னா தர்மஸ்தலால இருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கேஎஸ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலோட டாக்டர். ஒரு பிரைவேட் டாக்டர் எப்படி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாரு? கவர்மெண்ட் ரூல் என்ன இருக்குது? இங்க ரூல் என்னன்னா, லோக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அங்க அந்த வசதி இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் இல்ல தாலுக் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற கவர்மெண்ட் டாக்டர் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். இத இப்ப மகாபலா ஷெட்டி எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த இன்டீரியம் ரிப்போர்ட்டை எஸ்ஐடி கோர்ட்டுக்கு தாக்கல் பண்ண அடுத்த நாளே, அதாவது நேத்து வந்து கேஎஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மகாபலா ஷெட்டியை வேலையில இருந்து நீக்கம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க எப்படி ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒருத்தரை நீக்குறாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கே தெரியாம இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தா இல்ல அதுக்கு ஒரு இவங்க கையில லீகலான பேப்பர்ஸ் இருந்தா இந்த ஆளை வேலையை விட்டு தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கேஎஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மகாபலா ஷெட்டி, அதாவது பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒரு டாக்டரை வேலையில இருந்து நீக்கம் செய்யறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கே தெரியாம இந்த ஆளு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கணும். இந்த ஆளு ஹாஸ்பிட்டலுக்கே, அந்த ஆளு வேலை செய்யற சொந்த ஹாஸ்பிட்டலுக்கே தெரியாம போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கானா, இது எவ்வளவு பெரிய இல்லீகல் இல்லைங்களா. எந்த பாடியை அவன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணா அந்த பாடி வந்து இறந்ததுக்கான காரணம் கொலையா, தற்கொலையா, இல்ல நேச்சுரல் டெத்தா? கொலையா இருந்தா அது யாரு செஞ்சது? ஒருவேளை பெண்ணா இருந்தா கற்பழிப்பாச்சு, அந்த பெண் மேல யாராவது கற்பழிச்சு கொண்டாங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது இல்லைங்களா. இத்தனை கேள்வி நாளைக்கு எஸ்ஐடிக்கு ஜட்ஜ் வைப்பாரு இல்ல பாலன் வைப்பாங்க. ஆல்ரெடி ஜனங்க சோசியல் மீடியாவுல ஜனங்க ஆல்ரெடி இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நேரம் நான் எத்தனை கேள்வி உங்க முன்னால வச்சேன், இது என்னோட கேள்வி இல்ல, ஆல்ரெடி ஜனங்க வந்து இங்க சோசியல் மீடியால வேற மீடியால கேட்க ஆரம்பிச்சிருக்கிற கேள்வி. நாளைக்கு இந்த கேஸ் கோர்ட்டு முன்னால வரும். கோர்ட்டு முன்னால விசாரணைக்கு வந்தப்போ எஸ்ஐடி முன்னால இத்தனை கேள்வி வரும். எஸ்ஐடி என்ன பதில் கொடுக்க போறாங்கன்னு காத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா எஸ்ஐடி இன்னும் டைம் வேணும்னு கேட்டிருக்குது. இன்னும் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த 11வது 12வது குழியில வந்து 25 எலும்பு கூடுகள் கிடைச்சது உண்மை. இந்த பங்களேகுட்டாங்கிற இடத்துல இவரு யாரு தாய் மாமன் சௌஜன்யாவோட தாய் மாமன் புரந்தர விட்டல கவுடாவை கூட்டிட்டு போனப்ப 9 எலும்பு கூடுகள் கிடைச்சது உண்மைன்னு எஸ்ஐடி ஒத்துருக்கு. இந்த எலும்பு கூடுகள் எல்லாம் அங்க இங்க எப்படி வந்தது அண்ட் இந்த எலும்பு கூட வந்து எஸ்ஐடி இது கொடுத்திருந்தாங்க, எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் இது கொடுத்திருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் இன்னும் வரல. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்த வாட்டி இந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி இன்னும் நிறைய இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. ஸோ இன்னும் கால அவகாசம் வேணும்னு கோர்ட்டு முன்னால கேட்டிருக்காங்க.
கோர்ட்டும் கால அவகாசம் கொடுத்துருக்கு. அப்ப அடுத்து பார்க்கணும் சார், இது என்ன எந்த இதை தாண்டி போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோதனைகள் வந்து இப்போ நடைபெறுதா இல்லையா? அந்த குழிகள்லாம் தோன்றாங்களா இல்லையா? அது ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்களா? இந்த 74 கேஸ் வந்து புது கேஸா ஃபைல் பண்ணியிருக்காங்களா? இது புது கேஸ் சார். இல்ல, நீங்க எஸ்ஐடிக்கு எப்ப இந்த கேஸ் கொடுத்திருந்தாங்க, அப்பயே எஸ்ஐடி வந்து ஒரு ஹெல்ப் லைன் ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்க யாராவது தர்மஸ்தலாக்கு வந்து உங்க ரிலேட்டிவோ உங்க வீட்டுல இருக்கிற யாராவது வந்து காணாம போயிருந்தா அதை நீங்க இதுவரை கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணீங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஹெல்ப் லைன் ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டுமே இல்லாம கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தர்மஸ்தலாக்கு வந்து யாராவது காணாம போயிருந்தா எஃப்ஐஆர் ஆயிருக்கு இல்லைங்களா, இவங்க போலீஸ் வந்து இவங்கள விக்டிமை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது செகண்டரி தான். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர்னு ஒண்ணு ஆயிருக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி எஃப்ஐஆர் ஆயிருக்குதா அப்படின்னு அப்பயே வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு இது போயிருந்ததுங்க. அந்த மாதிரி கர்நாடகால மட்டும் வேற 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 போலீஸ் ஸ்டேஷன்ல 74 பேர் பெண்கள், நான் சொல்லிட்டு இருக்கிறது இந்த பெண்களோட எஃப்ஐஆர் மட்டும் தான், இது இல்லாம இன்னும் நிறைய எஃப்ஐஆர் இருக்கு. ஆனா நான் சொல்லிட்டு இருக்கிறது உங்களுக்கு 74 பேர் 16ல இருந்து 28 வயசுக்கு உட்பட்ட பெண்கள் கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும். 74 பெண்கள் தர்மஸ்தலாக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவங்க திரும்ப வீட்டுக்கு வரல. இந்த கேசஸ் எல்லாம் வேற 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 போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எஃப்ஐஆர் ஆயிருக்கு. காணாம போனவங்களோட லிஸ்ட்ல வந்து எஃப்ஐஆர் ஆயிருக்கு. இந்த ரிப்போர்ட்டை தான் வந்து இங்க இருக்கிற உமன்ஸ் கமிஷன் எஸ்ஐடி கேட்டாங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் தர்மஸ்தலாக்கு வந்து காணாம போனவர்கள் பத்தின பெண்கள் வந்து தர்மஸ்தலாக்கு வந்த பெண்கள் காணாம போயிருக்காங்க அப்படிங்கிற எஃப்ஐஆர் டீடைல்ஸ் எங்களுக்கு வேணும்னு உமன்ஸ் கமிஷன் கேட்டிருந்தது. அதனால இவங்க எஸ்ஐடி வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து உமன்ஸ் கமிஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உமன்ஸ் கமிஷன் இப்ப கேக்குது, 74 பேர் இங்க வந்தாங்கல்லப்பா, காணாம போயிருக்காங்க, அவங்க எங்க போனாங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை வந்து உமன்ஸ் கமிஷன் தரப்புல கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு எஸ்ஐடி என்ன பதில் சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். இது வந்து கம்ப்ளீட்டா இந்த சின்னையாவும் இல்ல, சின்னையா காரணத்தால தோன்றுனதும் இல்ல, இந்த எஸ்கவேஷன் பங்களேகுட்டால கிடைச்ச பிணங்கள் மொத்தத்துல இது வரைக்கும் தர்மஸ்தலால நிறைய பிணங்கள் கிடைச்சிருக்குது இல்லைங்களா. இது எதுவுமே இல்லை, இது ஒரு செப்பரேட் தனி கேஸ். தர்மஸ்தலாக்கு வந்து இத்தனை பேர் காணாம போயிருக்காங்க, இவங்க எங்க போனாங்க, உயிரோட இருக்காங்களா, இறந்துட்டாங்கன்னா எங்க இறந்தாங்க, இவங்க பாடி எங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குதா இல்லையான்னு உமன்ஸ் கமிஷன் கேட்டதுக்கு எஸ்ஐடி இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சின்னையா ஒரு சூழ்ச்சிக்கார, சின்னையா வந்து சொன்னது போய் அதை வந்து இவங்க கிரீஷ் மட்டனாவோ திமரோடையோ கூட்டிட்டு வந்து பின்னால் நின்று இயக்குனாங்க, இப்படி எல்லாம் புது புது கதையை கட்டியிருக்கலாம். இந்த கேஸை விட்டுருங்க. இந்த 74 பேர் பெண்கள் எங்க போனாங்க அப்படின்னு உமன்ஸ் கமிஷன் கேக்குது. சார், இது செப்பரேட் கேஸ், இது ஒரு தனி கேஸ். ஓகே. இப்போ அந்த சபக்குழிகள், அதாவது வந்து பிணக்குழிகள்லாம் வந்து தோன்றாங்களா இல்லையா? அந்த நடவடிக்கைகளுக்கு இப்போ நின்று போச்சு இல்லை, எஸ்ஐடி செய்யறதுல இல்லை, என்ன அப்டேட்? இதுக்கு முன்னிலே விட்டல் கவுடா வந்து ஹை கோர்ட்டுக்கு போய் ரிட்டு போட்டிருந்தாரு. அது என்ன ரிட் அப்படின்னா, இந்த சின்னையா வந்து எப்போ போலீஸ் கஸ்டடிக்கு உள்ள போனா, போலீஸ் கஸ்டடிக்கு போன வாட்டி அவன் மாறிட்டான். இவன் வந்து முதல்ல வந்து சொன்ன சாட்சி கரெக்ட் தான், ஆனா இவன் பிறல் சாட்சியா எப்படி மாறணும் அப்படிங்கறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஏன்னா போலீஸ் கஸ்டடிக்கு போன வாட்டி தான் இவன் பொய் சொல்ல ஆரம்பிச்சான், தப்பான இடத்த காட்டி குழி தோண்ட ஆரம்பிச்சான். அங்க எதுவும் கிடைக்கல, 11, 12வது குழியை தவிர வேற எங்கேயும் எதுவும் கிடைக்கல. ஆனா எந்த குழியில எங்கெல்லாம் பிணங்களை புதைச்சிருக்காங்கிறது எனக்கு தெரியும். சோ என்ன வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் நான் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். எஸ்ஐடி வந்து என்னையும் கூட்டிட்டு போட்டு, நானும் நிறைய பாயிண்ட் பண்ற இடங்கள்ல அங்க வந்து குழி தோண்டுட்டுன்னு நேரம் ஹைகோர்ட்டுக்கு போயிருந்தாரு. ஹைகோர்ட்டும் ஒரு கேள்வி கேட்டிருந்தது, எதுக்கு இந்த ஆளு சொன்ன இடங்கள் எல்லாம் நீங்க எஸ்கவேஷன் பண்ணக்கூடாது, ஒருவேளை அங்க எதுவும் கிடைக்கலன்னா இந்த ஆளு மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம் இல்லைங்களா, இது ஒரு சென்சிட்டிவான கேஸ், இந்த சாட்சியை வந்து நீங்க எதுக்கு பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதனால 2 மாசத்துக்கு முன்னே இந்த நிறுத்தப்பட்டிருந்த எஸ்கவேஷன் மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு நாங்க எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்த மாதிரியே பங்களேகுட்டாக்கு போனாங்க. பங்களேகுட்டால ஒரு 8ல இருந்து 9 எலும்புக்கூடுகள், முழு எலும்புக்கூடு கிடைச்சது. அதுலயும் முக்கியமா ஒரு 4 வயசு குழந்தையோட எலும்புக்கூடு கிடைச்சது. இந்த குழந்தைய வந்து இங்க சூனியத்துக்காக ஏதாவது இது பண்ணி நரபலி கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வந்தது. அதுக்கு அடுத்தடுத்து வந்து மறுபடியும் குழி தோண்டுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா அதோட எஸ்ஐடி வந்து குழி தோன்ற வேலையை கம்ப்ளீட்டா நிறுத்திட்டாங்க. மறுபடியும் குழி தோண்டல, எங்கேயும் எஸ்கவேஷன் பண்ணல. நாங்க பல நாளா கேட்டுட்டு இருக்கோம், இந்த எஸ்கவேஷன் வேலையை மறுபடியும் தொடர்ந்து ஆரம்பிக்கணும். சின்னையா வந்து போலீஸ் கஸ்டடிக்கு போன வாட்டி தான் வந்து அவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். சின்னையாவை வந்து அடிச்சிருக்காங்க, துன்புறுத்தி இருக்காங்க. இதெல்லாம் ஜெயன் வெளியே வந்து ஓப்பனா சொல்லியிருக்காரு. அவனை அடிச்சு துன்புறுத்தி தான் அவன் சாட்சியை வந்து மாத்த வச்சாங்க அப்படின்னு. சோ இப்போ விட்டல் கவுடா ஜெயந்த் சொல்ற இடத்துலயாவது இவங்க எஸ்கவேஷன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா, ஆனா கடந்த 2-2.5 மாசமா எஸ்கவேஷன் வேலையை நிறுத்திருக்காங்க.
ஆனா 11, 12வது குழியில் எலும்புக்கூடு கிடைச்சது இல்லைங்களா, ஒரு 25க்கும் மேற்பட்ட ம். எலும்புக்கூடுகள். அந்த எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டாவது இன்னும் வந்திருக்கணும். 4, 4.5 மாசம் ஆகி அந்த எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டே இன்னும் வராம இருக்கு. இது இல்லாம போன மாசம் பங்களைகுட்டால ஒரு 9 எலும்புக்கூடுகள் கிடைச்சது. அந்த எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டும் வரல. ஸோ இந்த எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் வந்த வாட்டி அடுத்த கட்டமா இவங்க எஸ்கவேஷன் பண்ணலாம். ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மறுபடியும் எஸ்கவேஷன் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. இப்ப கிடைச்சிருக்கிற எலும்புக்கூடுகளுக்கான பதில் சொன்னா போதுமே எங்களுக்கு. அதுலயே மொத்த கேஸும் முடிஞ்சிடும். இப்ப வந்த எலும்புக்கூடுகளை ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல எப்படி புதைச்சாங்க, இது யூடிஆர் பண்ணதா, போஸ்ட்மார்ட்டம் ஆயிருக்கா, நேச்சுரல் டெத்தா, இல்ல கொலையா, வேற ஏதாவது ஆயிருக்கா, இந்த கேள்விக்கான பதில்ல போலீஸ் கொடுத்துட்டாலே போதுங்களே. 25, 30, 35 எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு, இவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற ம். பதில எஸ்ஐடி கொடுத்துட்டாலே எங்களுக்கு போதுமானது இப்போ. ஓகே சார். பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக தர்மசாலா பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட்டை வந்து நியூஸ் டுடே தமிழுக்காக சொன்னமைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார்.